வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024 டிசம்பர் 11 முதல் புதன் விருச்சிக ராசியில் உதயமாகிறார். இந்த நேரத்தில் 3 ராசி மக்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தகவல் தொடர்பு, அறிவுத்திறன் மற்றும் வணிகத்தின் கிரகமாக புதன் அறியப்படுகிறார். இவர் 2024 டிசம்பர் 11 அன்று விருச்சிக ராசியில் உதயமாகிறார். சோதிடத்தின்படி புதனின் எழுச்சி பயணத்தில் ஜாதகரின் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களான தொழில், நிதி மற்றும் உறவுகள் உட்பட யாவற்றிலும் கணிசமாக அவர் நல்லதையோ அல்லது பாதிப்பை செய்கிறார். புதன் பகவான் தான் செயல்படும் போது அவர் எல்லா ராசி மக்களுக்கும் மனத்தெளிவு செய்யும் தொழில் கவனம் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். வரவிருக்கும் டிசம்பர் மாதத்தில் புதன் உதயமாவது 11 டிசம்பர் 2024 அன்று இரவு 7:44 நடைபெறுகிறது. அதுவரை அவர் அஸ்தங்கத்தில் மறைவாக இருக்கிறார். இதனால் சில ராசி மக்களுக்கு குறிப்பாக நல்ல அதிர்ஷ்டமும் செய்கின்ற காரியத்தில் வெற்றி மற்றும் செழிப்பும் அவர்கள் பெறுவார்கள் என்று நம்பலாம். விருச்சிக ராசியில் புதன் பகவான் உயர்வு அல்லது உதயம் என்பது 11 டிசம்பர் 2024 அன்று விருச்சிக ராசியில் நடைபெறுகிறது. மேலும் மார்ச் 2025 வரை சுறுசுறுப்பாக அவர் இருப்பார், செயல்படுவார். இந்த காலம் ஜாதகனுடைய தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த நேரத்தை அவர் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். குறிப்பாக புதனின் ஆற்றலுடன் நன்கு இணைந்திருக்கும் ரிஷபம், கடகம், மகரம் இந்த ராசி மக்களுக்கு கற்றல், தழுவல் மற்றும் நீண்டகால வெற்றிக்கான திட்டமிடல் ஆகியவற்றின் முக்கிய கட்டமாக தனது செயல்பாடுகளில் இருப்பார் என்று நம்பலாம். நல்ல பலன் பெறும் ராசி மக்கள் என்பது முதலில் ரிஷபம். ரிஷபராசி மக்கள் தங்கள் செய்தொழிலில் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பார்கள். வணிக உரிமையாளர்கள் லாபகரமான ஒப்பந்தங்களை பெறலாம். அதே நேரத்தில் வேலை தேடுபவர்கள் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிதி நிலைத்தன்மை தங்களுக்கு மேம்பட்ட நிலையில் உயரும். சேமிப்பு வளரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். கூடுதலாக தங்களின் குடும்பத்துடனும் அன்புக்குரியவருடனும் மனைவியுடனும் தொடர்பு கொள்வதும் இணக்கமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தனிப்பட்ட உறவுகளும் தொழிலும் செழித்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை வாழக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு புதனின் உதயம் என்பது ஒரு மாற்றத்திற்கான காலமாக இருக்கும். தங்களின் படைப்புத்திறன் மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்கள் அங்கீகாரத்தையும் வெற்றியையும் அனுபவிப்பார்கள். பொருளாதார நிதி வளர்ச்சி மிகவும் உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் நினைத்தது, எதிர்பார்த்தது யாவும் உங்களால் இந்த நேரத்தில் செயல்பட முடியும். முக்கியமாக தாங்கள் செய்யப்படும் முதலீடுகள் தங்களுக்கு சிறந்த ஒரு வருமானத்தை வருங்காலத்தில் அளித்து உங்களை மேம்படுத்தும். மேலும் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சி மற்றும் சிந்தனையின் தெளிவு ஆகியவை உங்களுக்கு நலமாக இருக்கும். கடந்த கால சவால்களை எளிதாக உங்களால் இப்போது சமாளிக்க முடியும். தங்களின் குடும்ப உறவுகளுடனும் துணையுடனும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த காலத்தில் வாழ்ந்து நல்லதொரு மகிழ்வை உங்களால் அனுபவிக்க முடியும். அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் தங்களின் செய்தொழில் முன்னேற்றம் காண்பார்கள். நினைத்த காரியங்கள் யாவும் கண்கூடாக நிறைவேறும். இதுவரை முடியாத காரியங்கள் யாவையும் உங்களால் முடித்து வைக்க முடியும். இதுவரை வராத பதவி உயர்வுகள் அவை யாவும் இப்பொழுது சாத்தியமாக மற்றும் அவை சம்பளத்துடன் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். தன்னுடைய ஆழ்மனதில் உள்ள எண்ணங்கள் யாவும் வெளிப்பட்டு அதை காரிய சித்தி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. புதனின் செல்வாக்கு தங்களுக்கு எதிர்காலம் இருந்து வரும் சிக்கலை தீர்க்கும் திறனை மேம்படுத்தும். சவாலான உங்களின் பணிகளை எளிதாக கையாளும் வகையில் அதற்குரிய நுட்ப அறிவை அவர் தகவல் தொடர்பை தந்து உங்களை மேம்படுத்துவார். தாங்கள் செய்த முந்தைய முதலீடுகளிலிருந்து நல்லதொரு நிதி ஆதாயங்களும் நீண்டகால ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய தன்மையில் பொருளாதார வைப்பு நிதியும் உங்களின் பன்மடங்கு பெருகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். குடும்பத்துடனும் நலமாக வாழ்ந்து அன்பான குடும்பத்தை பேணி மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். பொதுவாக ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய இந்த ராசிகள் அதிக பலனை இந்த நேரத்தில் அனுபவிப்பார்கள். அதே வேளையில் இந்த
புதன் உதயம் ஒவ்வொருவருக்கும் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தவும் தங்களின் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்தவும் ஊக்குவிப்பார். மக்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவது, இதுவரை உள்ள உறவுகளின் சர்ச்சைகளை தீர்ப்பது மற்றும் வலுவான தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை தொடர்புகளை உருவாக்குவது யாவும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். புதனின் ஆற்றின் நன்மைகள் அதிகரிக்க இங்கே சில எளிய குறிப்புகள் உள்ளன. எல்லா ராசி மக்களும் தங்களின் சுய முன்னேற்றம், தெளிவான தொடர்பு மற்றும் நீண்டகால நிதி திட்டமிடல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி அதற்காக பாடுபட்டு செயல்பட்டால் உயர்வு நிச்சயம். எல்லா ராசி மக்களும் இந்த நேரத்தில் தங்களின் அவசர முடிவுகளை எடுப்பதையும் தொழில்முறை பொறுப்புகளை புறக்கணிப்பதையும் செய்யக்கூடாது. எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். புதன் அல்லது மெர்க்குரி எழுச்சி என்பது புதன் பகவான் சுறுசுறுப்பாக செயல்படும் காலத்தை குறிக்கிறது. இதனால் உங்களின் தகவல் தொடர்பு, அறிவுத்திறன் மற்றும் நிதி தன்மையை இவர் சாதகமாக உங்களுக்கு பாதிப்பார். ஆகவே எல்லா ராசி மக்களும் சற்று நிதானமாகவும் மதிநுட்பத்துடனும் நடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. விருச்சிக ராசியில் புதன் உதயமாவதால் முக்கியமாக ரிஷபம், கடகம் மற்றும் மகரம் ஆகியவை நிதி ஆதாயங்களை பெற்று தொழில் வளர்ச்சியில் சிறந்த உறவுகள் மற்றும் தங்களது உறவு துணைகள் யாவற்றும் குறிப்பிடத்தக்க நேர்மறையான விளைவுகளை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பது. இந்த காலகட்டத்தில் மேற்கூறிய கிரக சாதகர்கள் புதனின் தெளிவான தகவல் தொடர்பு, முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெற்று அதை ஆராய்ந்து அதில் வெற்றி பெறுவீர்கள். அதனால் இவற்றில் சற்று கவனத்துடன் நீங்கள் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். ஆவேசமான அவசரமான செயல்களையும் முடிவுகளையும் தவிர்ப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.